ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான அவல் லட்டு வந்து எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த அவல் லட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வித்தின் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த லட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அவல் லட்டு வந்து எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். அவல் லட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பேப்பர் அவல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பேப்பர் அவலில் தான் பண்ணணுன்னு கிடையாது. உங்கள் கிட்டே வந்து சிகப்பு அவல் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிகப்பு அவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு வந்து அவல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஏன்னா இது வந்து பேப்பர் அவல் வந்து டக்குன்னு வந்து ஊறிடும். ரொம்ப சாஃப்டான ஒரு அவல்னா டக்குன்னு ஊறிடும். இப்போ ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் போதும். இந்த அவல் லட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஜஸ்ட் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலான எண்ணெயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து முந்திரி பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து முந்திரி வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்த அவல் எடுத்து நான் வந்து சேர்த்துட்றேன். அவல் வந்து ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. அவல் வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து இந்த லட்டு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போது நெய்யிலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நான் வந்து அவலை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கப் அளவுக்கு வந்து அவல் எடுத்தலையும் அதிலே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். இந்த டைமில் நீங்கள் வந்து வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கருப்பட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து நாட்டு சர்க்கரையில் பண்ணுறதும் கருப்பட்டியில் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சர்க்கரை வந்து மெல்ட் ஆகும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மெல்ட் ஆன சுகர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அவல் வந்து உறிஞ்சி நல்லா திரண்டு வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருக்கா. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காவை வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப வந்து சேர்க்கல. ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து கைவிடாமல் வந்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கை வந்து பண்ணி கொடுங்க. நீங்கள் அவலில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ இதே ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து உருண்டை பிடிச்சிக்கிறேன். நீங்கள் இதை வந்து லட்டு மாதிரி தான் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. அப்படி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அப்படி வந்து அவங்களா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. மிதமான சூடு இருக்குது. இந்த டைமில் வந்து நான் வந்து உருண்டை பிடிச்சிக்கிறேங்க. நீங்கள் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சமப்படுத்தி இதை நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயோ கூட நீங்கள் கட் பண்ணி கொடுத்துக்கலாம். அவல் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது அவலில் தான் பண்ணது அப்படின்றத நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும்.